ஒன்று ஆவியின் சிந்தை. தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் அந்த ஆவியிலே ஜீவனும் உடையதா இருக்குது பாருங்க. அப்போ ஆவியின் சிந்தை என்றால் வசன சிந்தை. இயற்கையான சிந்தை என்றால் என்னது? சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திப்பது. கொரோனா வந்துட்டு ரைட், அப்போ நம்மையும் பாதிக்கும். இது இயற்கையான சிந்தை. உங்கள் ஆவியின் சிந்தை நினைப்பதையே உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? அவருடைய குமாரன் மூலமாக என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை, நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 78வது அவருடைய அனந்த ஞானம், ஆவியின் சிந்தையும் இயற்கை சிந்தையும். மிக முக்கியமான சத்தியத்தை உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்கள், 2 விதமான சிந்தைகள் இருக்கின்றன. ஒன்று ஆவியின் சிந்தை. தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் அந்த ஆவியிலே ஜீவனும் உடையதா இருக்குது பாருங்க. அப்போ ஆவியின் சிந்தை என்றால் வசன சிந்தை, ரைட். இயற்கையான சிந்தை என்றால் என்னது? சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திப்பது. கொரோனா வந்துட்டு ரைட், அப்போ நம்மையும் பாதிக்கும். இது இயற்கையான சிந்தை. ஆனால் ஆவியின் சிந்தை என்றால் என்னவென்றால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அது ஆவியின் சிந்தை. நான் திரும்பவும் சொல்றேன், அநேக நல்ல விசுவாசிகளை கூட இந்த கொள்ளை நோய் கொள்ளை கொண்டு போய் விட்டது. காரணம், அவர்கள் என்ன சிந்தையில் இருந்தாங்க? இயற்கையான சிந்தையில் இருந்தாங்க. நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, ஆவியின் சிந்தையினாலே யாரெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார்களோ, வேதத்தில் அவர்களால் தேவனை திருப்திப்படுத்த முடிந்தது. அவர்களை கொண்டு தேவன் அகிலத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் பாருங்க. ஆவியின் சிந்தை என்றால் அப்போ வசன சிந்தை. வசனம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனுஷன்ல நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் 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 என்று உங்களை பற்றி எந்தெந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் உரைக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை சிந்தியுங்கள். நீங்கள் ஆவியின் சிந்தையினாலே ஆட்கொள்ளப்படுவீர்கள், அகிலத்தையும் வாழ வைப்பீர்கள். வசன சிந்தையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. எப்படி வருகிறது? ஒரு வியாதி வருகிறது போல தோன்றுகிறதுன்னு வைங்களேன். நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் போதுங்க, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லி இருக்கிறார. இந்த வசன சிந்தை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வசனத்தினால் நடத்தப்படுவீர்கள். This is a time to talk against this nonsense. இந்த வியாதி, இந்த வலியை பார்த்து பேச வேண்டிய நேரம் இது. இந்த அவிசுவாசத்தை பார்த்து பேச வேண்டிய நேரம். காலையில் அவிசுவாசம். இன்னைக்கு அந்த கடன்காரங்க வந்துட்டா என்ன செய்ய? இன்னைக்கு இந்த வாரம் இந்த மாதம் வாடகை கொடுக்கணுமே, எப்படி கொடுக்க போகிறோம்? இது எல்லாமே இயற்கையான சிந்தை. இவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு ஆவியின் சிந்தையாகிய வசன சிந்தையை அருளி இருக்கிறார். இந்த வசன சிந்தையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை என்ஜாயபுளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இரண்டாவது சிந்தை என்னன்னா,
இயற்கை சிந்தை, சூழ்நிலையின் சிந்தை, மரண சிந்தை. ஹல்லேலூயா. இந்த சிந்தையுடையவர்களைத்தான் யாக்கோபு என்ன சொல்றான்னா, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை கரெக்ட் பண்ணுங்கப்பா. ஒரே சிந்தைக்குள்ள வாங்க. என்ன சிந்தைக்குள்ள? வசன சிந்தைக்குள்ளே வாருங்கள். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யூ ஆர் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற வசன சிந்தை வந்ததுனால கிருபை பாருங்க, என் சரீரத்தில் வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். சரிங்களா? நான் திரும்பவும் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வசன சிந்தையினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்றால், அந்த வசன சிந்தை எங்கே இருக்குது தெரியுமா? உங்களுடைய ஸ்பிரிட் மேனில் இருக்குது. அந்த வசனத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுவீர்கள். இந்த வசனத்தை கேட்காம ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அப்போ அந்த வசன சிந்தையிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் சூழ்நிலைகளின் சிந்தையை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். உங்கள் சிந்தை மாறும் பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக மாறிவிடும். இதைத்தான் ரோமர் 12:2 பவுல் சொல்லுகிறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை தலைநேராக்குங்கள், வசன சிந்தையினால் நிரப்பப்படுங்கள். அதுலேயும் கூட ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு பாருங்க. 2 வசனமும் இருக்கு. மரணத்தை தருகிற வசனமும் இருக்கு, ஜீவனை தருகிற வசனமும் இருக்கு, அவிசுவாசத்தை தருகிற வசனமும் இருக்கு, விசுவாசத்தை பெருக பண்ணுகிற வசனமும் இருக்கு. அவர் தான் சொன்னாரு, உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று சொன்னார். அப்போ ஆசீர்வாதமான வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து அவைகளையே தியானித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதற்காகவே சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா பிரச்சனைக்குள்ள ஆக்கினார். துன்பம் நிறைந்தவராக ஆக்கினார், தழும்புகள் பெற்றார், தரித்திரர் ஆனார், துக்கம் நிறைந்தவரானார், பாவமானார். ஏன்? இவைகள் எதுவுமே நம்மை அணுகக்கூடாது என்பதற்காக. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு சொற்றொடர் சொல்லுகிறேன், நீங்க எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்க. பாருங்கள், உங்கள் ஆவியின் சிந்தை நினைப்பதையே உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்கள். இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரே மனதை உடையவர்களாக தேவனிடத்தில் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆவியிலே இருக்கிற சிந்தையை உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய நினைவு ஏற்றுக்கொள்ளும் என்றால் டீல் ஓவர். திரும்பவும் அதை நான் வாசிக்கட்டுமா? உங்கள் ஆவியின் சிந்தை நினைப்பதையே உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்களாக இருப்பீர்கள். அதான் யாக்கோபு சொல்றான், இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் இட் இஸ் ஃபில்டு வித் அன்பிலீஃப். ஹல்லேலூயா. வியாதியை பற்றி பார்த்தோம் பாருங்க. ஐஸ்வர்யத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆவிக்குரிய சிந்தையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எப்படி ஒரு தரித்திரத்தில் வாழ முடியாது. கடன் பிரச்சனையோடு வாழ மாட்டீர்கள். அவைகளிலிருந்து லகுவாக வெளியே வருவீர்கள். டியர்லி பிலவட் காட்ஸ், அதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிளியரா இருக்கீங்களோ தெரியல. மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவிய மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். இந்த ஆத்துமாவிலே மாத்திரம்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆத்துமாவிலே தான் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த ஆவியிலே, இந்த ஆவி மனிதனைத்தான் தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார், பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி பரிபூரணம் ஆயிற்று என்றால் அந்த வசனத்தினால. ரைட்?
அப்போ இந்த ஆவியிலே நீங்கள் பெற்றிருக்கிற இந்த சாதகமான சிந்தையை உங்களுடைய மனது அல்லது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நினைவிலே கொண்டு வருவீர்கள் என்றால் you will be able to believe the unbelievable promises of the Lord during the time of difficulty. கஷ்டமான நேரத்தில், நஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நீங்கள் தோல்வியை அல்ல வெற்றியையே சிந்திப்பீர்கள். சிந்தித்திருக்கிறார்கள். யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜா 7 மடங்கு அல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எப்படிங்க அப்படி சொல்ல முடிஞ்சது? அவர்கள் இயற்கை சிந்தையினால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆவியின் சிந்தையினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இயற்கை சிந்தைனா என்ன? அக்கினி ஜுவாலைங்க 7 மடங்கு உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விட நீங்க டேஞ்சர்ல இருக்கிறீங்களா? தட்ஸ் மை கொஸ்டின். அடுத்த வினாடி தூக்கி அக்கினி ஜுவாலைக்குள்ள போட போறாங்க. அப்படிப்பட்ட ஆபத்தில் நீங்க இல்லையே, ஏன் பதஷ்டப்படுகிறீர்கள்? ஆவியின் சிந்தைக்குள்ளாக வாருங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் உங்களை குறித்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளை ஏற்றுக்கொள்றதாங்க ஆவியின் சிந்தை. உங்களை பற்றி இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ரைட்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இப்படிப்பட்ட சிந்தைகளினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் தானாகவே வெயிலை கண்ட பனியை போல டிசப்பியர் ஆகுங்க. நீங்கள் அதிகாலையில் கிராமத்தில் புல் தரையில் பார்த்தீங்கன்னா புற்களெல்லாம் அந்த பனித்துளியினால் இருக்கும், அப்படியே ட்ராப்பாக இருக்கும் பாருங்க. சூரிய வெளிச்சம் வந்த பிறகு சைலண்டாக போயிடும், ஒரு சத்தமும் கேட்காது, ட்ரை ஆயிரும். அதே போல உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்க வேண்டுமென்றால் ஆவியின் சிந்தைக்குள்ள வாருங்க. ஐயா, எனக்கு தெரியுது எப்படி ஆவியின் சிந்தைக்குள்ள வருகிறது. எங்கள் செய்திகளை கேளுங்கள். ஏனென்றால் நான் வசனத்தை தான் பிரசங்கிப்பேனே தவிர வசனத்தை விட்டு வழி விலகி போக மாட்டேன். அந்த வசன சிந்தையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது பிசாசு வாழை சுருட்டிட்டு போயிடுவான். கடன் பிரச்சனை ஒரு பிசாசு வாழை சுருட்டிட்டு போயிடுவான். கேன்சர் வியாதி ஒரு பிசாசு, சக்கரை வியாதி ஒரு பிசாசு, குடும்பத்தில் பிரிவினைகள் ஒரு பிசாசு, உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பண்ணுவது ஒரு பிசாசு. இவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போக வேண்டும் என்றால் எங்க செய்திகளை கேளுங்க. அப்பொழுது நீங்கள் வசன சிந்தையினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆகையினால எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய டேஞ்சரா சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாதுங்க. பிரதர், என் பையனை நாளைக்கு தூக்கு போட போறாங்க, அப்பவும் நான் பதஷ்டப்பட மாட்டேன். ஏன்? நான் சொன்னபடி தான் ஆகும். ரைட்? ஆபரேஷனுக்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணணும், பிரெயின் சர்ஜரி. ஏன்னா பிரெயின் டெட்டு, 15 நாள் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாரு இவர் இப்படி தான் வாழணும், வேணா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பிரெயினில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. குமரன் ஆஸ்பத்திரி புரசவாக்கங்க, திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை கூப்பிடுறாங்க. நான் போனேன் பாருங்க. நான் அஞ்சவில்லை, ஏனென்றால் வசன சிந்தையினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். பெரிய பெரிய வியாதியெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. செத்து போனாங்க ஐயா, எப்படி கொண்டு போகிறாங்க? ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. பிரதர் செத்து போனாங்க, என்ன செய்யலாம்? பிரதர் அந்த தலை மேலே கை வைங்க. பல போய் சாத்தாரு. ஏன் பேச முடியுது? ஆவியின் சிந்தையினால் நிறைந்திருக்கிறேன். இந்த ஐசியூவில் இருந்தார் பாருங்க. திங்கக்கிழமை ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை நான் உள்ளே போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த பிரெயினுக்குள்ளே ஐ ஸ்பீக் லைஃப். ரைட்? ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு திஸ் பிரெயின். பி ஹீல்டு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வந்துட்டாங்க. அவரும் சுகமாயிட்டாரு. ஐசியூவில் இருந்து அத்தனை பேரும் சுகமாயிட்டாங்க. ஏன்? வசன சிந்தை. என்ன வசன சிந்தை இருந்தது எனக்கு? யோவான் 7:38, என்னுடைய உள்ளத்திலிருந்து ஃப்ரம் மை பெல்லி ஜீவ தண்ணீர் அது புறப்பட்டு போய்கொண்டே இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர்ல என்ன இருக்கு? மரித்தோரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அவர் பேர் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல். ஓ தேங்க்யூ லார்ட், ஓ தேங்க்யூ மாஸ்டர். என்னிடத்திலிருந்து போயிட்டே இருக்குங்க. அந்த ஐசியூவில் 8 பேர் இருந்தாங்க. நான் ஒரு நிமிஷத்துல வெளியே வந்துட்டேன். 8 பேரையும் தேவனால் சுகமாக்க முடிந்தது. ஏன்? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை.
ஒரு சகோதரி கேட்குறாங்க, பிரதர் என் பையனை 6 மாதத்துக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருந்தோம், அங்கே ஒரு கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டேன். உங்கள் பிரசங்கம் ஒரு 200 பிரசங்கம் கேட்டேன், நான் அடுத்த மாதம் அங்கே போய் உயிரோடு எழுப்ப போகிறேன். சிஸ்டர் தைரியமாக போங்கன்னு சொல்கிறேங்க. அவர்களுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட வசனங்களை நான் உள்ளே திணிச்சிட்டேன். 100 செய்தி கேட்டால் எத்தனை 1000 வசனம் உள்ளே போயிடுது. ஹல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் வீணாகாது. அது எதற்காக விதைக்கப்படுகிறதோ அதை செய்து முடிக்காமல் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பவுல் பாருங்க, அவனை பிடிச்சி சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. ராஜா அவனை அரெஸ்ட் பண்ணுறான். கப்பல் சேதத்தில் இருக்கிறாங்க. எந்த ஒரு நேரத்திலையும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சிந்திக்கவில்லை. எப்போவுமே எதை சிந்திக்கிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏன்னா அவனுக்கு தான் ரெவலேஷன் அதிகம். என்ன ரெவலேஷன்? நம்முடைய ஆவி மனுஷன்லே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டாயிற்று. ஸோ ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் வாட் பர்பஸ்? டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ். அடுத்து என்ன தெரியுது? நம்முடைய ஆவி மனுஷன்ல we are fully justified. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டுட்டோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சூப்பர் நேச்சுரல் மேனாக நான் இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிஞ்சாம் பாருங்க. வசனத்தினாலே, அந்த வசன சிந்தையினாலே ஆட்கொள்ளப்பட்டாம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவனோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள வேண்டாமா? ரைட்? கிபி 1 நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க தேவன் அவருடைய சீஷர்களை அல்லவா நம்பி இருந்தார், அப்போஸ்தலர்களை அல்லவா நம்பி இருந்தார். இப்பொழுது உன்னை நம்பி இல்லையா? ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாயே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. மார்புல் அடிச்சு சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகினால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ 2 மனம் உள்ளவர்கள் தாங்க வாஸ்ட் மெஜாரிட்டி. வனாந்தரத்தில் 20 லட்சம் பேர்ல ஒரே 2 பேர் தான் என்ன சிந்தையில் இருந்தாங்க? வசன சிந்தை, தேவனுடைய வார்த்தையில சிந்தையில் இருந்தாங்க. காலேபு, யோசுவா, அவர் என்ன சொல்லியிருந்தாரு? எப்பா நீ பயப்படாத, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னும் என்ன சொன்னாரு? ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இன்னும் என்ன சொன்னாரு? அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்ட என்று சொன்னாரு. இந்த ஆவியின் சிந்தையில இருந்ததுனால தூக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? டேய் நாம இல்லப்பா, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி. இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும், வசன சிந்தையினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக. ஓ தேங்க் யூ லார்ட். ஓ அன்றைக்கு அந்த யோசுவாவால ஓ அவர்கள் எங்களுக்கு இறையாவார்கள் என்று முழங்க முடியுமானால், என்னுடைய வியூவர்ஸ் 21ஆவது நூற்றாண்டில் எந்த பிரச்சனையை விட்டு வைக்க மாட்டார்கள். எல்லா பிரச்சனையையும் இவர்கள் தங்களுக்கு இரையாக்கி கொள்ளுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன். அது என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? ஆயிரக்கணக்கான பேர் சாக போறாங்க வனாந்தரத்துல. வாரம் பாருங்க, யாரு? ஆரோன் இடையில நிற்கிறான். அந்த வாதைக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையில வந்து நிற்கிறான். நோ பி தேர், அவுட், சாகு.
ஒரு வைரஸும் உயிரோட வாழ முடியாது. ஐயா, அதன் பிறகு ஒருவனும் வாதையினால் அங்கே என்ன செய்யலை, பாதிக்கப்படவில்லை. அப்படி எழும்புவதற்காக தான் தேவன் இந்த செய்தியை கேட்கும்படியான வாஞ்சையையும் வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தந்திருக்கிறார். மகனே மகளே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆவியின் சிந்தைக்குள்ளே வாருங்கள். ஆவியின் சிந்தை என்ன உடனே பிசாசு உங்களை என்ன சொல்லுவான்னு தெரியுமா? எங்க பாசம் இதே தான் சொல்றாரு, தேவனால் உன்னை நேசிக்க முடியாது, நீ பாவி, நீ கோபக்கார கடவுள், அவர் கோபக்கார கடவுள், எரிச்சல் உள்ள தேவன். இப்படிப்பட்ட வசனங்களும் தேவன் வைத்திருக்கிறார். அவர் தான் சொன்னார், ஜீவனையும் வச்சிருக்கிற மரணத்தையும் வச்சிருக்கிற, ஜீவ வசனத்தை தெரிந்து கொள். நீங்கள் ஜீவ வசனம் எவை என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்னுடைய செய்திகள் 100 செய்திகளை ரூம் போட்டு கேளுங்க. இட் won't be a waste. ஒரு மாதம் ரூம் போடுறீங்க, 1 லட்ச ரூபா செலவாகுதா? அந்த 30 நாளில் டெய்லி ஒரு 5 செய்தி கேட்டால் 150 செய்தி கேட்டுடலாங்க. உங்கள் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த 1 லட்சம் ரூபாய் செலவு 1 கோடி ரூபாயாக உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு என்ன நல்லா புரியும் பாருங்க. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள், சிலர் சுகமாறதில்லை. அதில் ஒருத்தர் சித்தர் என்று சொல்லி ஒரு அருமையான சகோதரர், அவர் இயற்கை சிந்தையினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். கேன்சரு, நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, எங்கள் சகோதரனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸோ அழிந்து போ சாத்தானே என்று கட்டளை இட்டுட்டு, பிரதர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லிட்டாரு. பிரதர், உங்கள் கடைசி கேன்சர் வைரஸும் அழிஞ்சு போயிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரதர், எங்கள் அப்பாவுக்கு 45 வயசில் கேன்சர் வந்தது, இறந்து போயிட்டார். 2 மனம், இயற்கை சிந்தை, சூழ்நிலையில் வர்ற தகவல். என்ன தகவல்? எங்கள் அப்பாவும் செத்து போயிட்டாரு, அவருக்கும் கேன்சர் வியாதி, அந்த பாஸ்டருக்கும் அப்படி தான் நடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐம்புல அறிவினால் வருகிற தகவல்களினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு அந்த சிந்தையிலே இருப்பீர்கள் என்றால் ஒருவரும் உங்களை வாழ வைக்க முடியாது, ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. இறந்தே போயிட்டாருங்க. இன்னைக்கு நீங்கள் அநேகர் கர்த்தர் நல்லவன்னு ருசி பார்க்கல. 5 ஆண்டுகள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் மகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் உண்டாகவில்லை. ஏனென்றால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இயற்கையான சிந்தையுடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வசன சிந்தைக்குள்ளாக வாங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாமை என்பது கிடையாது என்று சொல்லுதா சொல்லலையா? ரைட்? செத்து போன கர்ப்பப்பைக்குள்ளே ஜீவனை தேவன் கொடுத்தாரா இல்லையா? உங்கள் புருஷன் அல்லது உங்கள் கணவன் அல்லது உங்கள் மருமகன் ஆண்மை இல்லாமல் இருக்கிறானா? ஐயா, 100 வயசுல செத்து போன சரீரத்திலேயே தேவன் சந்ததியை தோற்றுவிக்க முடியும் என்கிற அந்த வசன சிந்தைக்குள்ள வாங்க. இடையிடையே தொய்ந்து போகுது வழக்கம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டினியூஸாக கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்க? குழந்தை பாக்கியம் வேணுமா? நீங்கள் ஒரு 3 மாதம் என் செய்தியை 4 செய்தி கேளுங்க. அப்போ 100 செய்திக்கு மேலே கேட்டுருவீங்க. அங்கே குழந்தை பாக்கியத்தை அதற்குள்ளாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா? 30 வயசு ஆயிட்டு, 28 வயசு ஆயிட்டு, 35 வயசு ஆயிட்டு, எனக்கு ஃபோன் வருது. நீங்கள் யார்? விசுவாசி. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த சர்ச்சுக்கு போகிறோம். அங்கே என்ன சொல்லி கொடுக்காங்க? இயற்கை சிந்தையை சொல்லி கொடுக்குறாங்க, மாமிச சிந்தையை சொல்லி கொடுக்குறாங்க, தேவன் கோபக்கார கடவுளாக காண்பிக்கிறாங்க, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்கிறாங்க. மாட்டிக்கிட்டீங்க. நான் எதை பிடிச்சிட்டேன்னு தெரியுமா? அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார்ப்பா. இவைகளை நான் பிடித்து கொண்டேன். வியாதியை தேடியும் காணவில்லை, வியாகுலத்தை தேடியும் காணவில்லை. ஒரு வியாதியை, ஒருவருடைய வியாதியை விட்டு வைக்கிறதே இல்லைங்க. ஏனென்றால் நான் ஆவியின் சிந்தையுடையவனாக இருக்கிறேன். இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வாழ்க்கை லகுவானது, இந்த வாழ்க்கை இன்பமயமானது. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. இதைத்தான் யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள் பாருங்கள். The book of James chapter 1 verses 6 and 7.
ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க முடியல. ஏன்? அவன் இயற்கை சிந்தையினால பீடிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாஸ்டருக்கும் குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கும் குழந்தை இல்லை, முடிஞ்சு போச்சு. வசனத்துக்குள்ள வா. இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாம என்பது கிடையாது. ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அந்த பாஸ்டர் வியாதியில் இருக்காரு, அவருக்கு சக்கரை வியாதி மாட்டிட்டா. வசனம் என்ன சொல்லுது? ஓ நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை உனக்கு வரப்பண்ண மாட்டேன். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிங்க பிசாசு ஏற்று நிற்பீங்க? வியாதி ஒரு பிசாசு, அவனுக்கு எப்போ எதிர்த்து நிற்க முடியும்? இது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாக்கப்பட்டு விட்டேன். இந்த பாஸ்டர் எந்த வியாதி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வியாதி இருக்க முடியாது என்று நம்ப முடியாத சூழ்நிலையிலும் உங்களால் நம்ப முடியும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதைத்தான் அருமையானவர்களே ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லுகிறது. முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். எது ஆவிக்குரிய போராட்டம்? உங்களுடைய ஆவி மனுஷன் சொல்லுகிறான், இதில் நம்ம வாழ வேண்டியதில்லை, தரித்திரத்தில் வாழ வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இது வசன சிந்தை, ஆவியின் சிந்தை. இங்கே எனக்கு தெரியுது, எங்கள் அப்பாவுக்கும் கடன் பிரச்சனை, எனக்கு வட்டி கொடுக்க கூட பணம் வரல, எப்படி இந்த கடன் அடையும்? இந்த சிந்தையோடு இருந்தால் நீங்கள் இரண்டு மனம் உடையவர்கள், உங்களாலே தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆவியிலே உள்ள உங்கள் சரியான சிந்தையோடு உங்கள் எண்ண சிந்தையை ஒத்துழைக்க வைப்பதுதான் மனதை புதிதாக்குவது. எது மனதை புதிதாக்குவது? எப்போ என்னை பற்றி இப்படி எழுதியிருக்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை நேர் எதிரடையாக இருக்கல, அது எனக்கு மேட்டர் கிடையாது. இந்த வசன சிந்தையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது உங்களுடைய மனமும் அதை ஏற்றுக்கொள்ளும். அற்புதம் தண்ணீரை போல நடந்து கொண்டே இருக்கும். டியர்லி பிலவட், அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் ஜெயிக்க புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை அணிந்து கொண்டு இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும். ஏன்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆனால் எனக்கு தெரியும், இந்த 21ஆவது நூற்றாண்டிலே உங்களால் அந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்க முடியாது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நான் வசனத்தை தான் பேசுகிறேன். எங்களுடைய செய்திகளை கேளுங்கள், உங்கள் தரித்திரத்தையும் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் வசன சிந்தைக்குள்ளே வந்துடுவீங்க. அதுதான் ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை மரணம். பிராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது தோல்வியை தான் கொண்டு வரும். மாம்ச சிந்தை என்றால் பிராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதுங்க, சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திப்பது. அது உங்களுக்கு ஒரு நாளும் வெற்றியை தராது. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு தேவன் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருளுவாராக. சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை, ஒரு சாதனையாளனாக. தோற்று போன மலடனாகிய அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்த தேவன், அவரை கொண்டு பூமியில் உள்ள சகல தேசத்தாரையும் ஆசீர்வதித்த தேவன். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தினால் உன்னை அலங்கரித்து அழகு பார்க்க அவர் ஆவலாய் இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். நான் வைத்திருக்கிறேன் 15 புஸ்தகங்கள், வாங்கி வாசிங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். அந்த 8:32 நடக்கும். 8:32 என்ன சொல்லுகிறது? You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.
வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.